பாஜகனுடைய வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் நம்மளோடு வான சீனிவாசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். 2021 வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாக தான் வந்துச்சு. அதே போல இந்த 2026 சட்டமன்ற தொகுதிக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் தாமதமாகுமா? இன்னும் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. தாமதமாகுமா? ஏங்க நேற்று என்டிஏல சீட்டு நம்பர் கொடுத்தோம், 24 மணி நேரத்துக்குள்ள தொகுதி அறிவிச்சோம், வேட்பாளர் பட்டியல் அதிமுக கொடுத்தாச்சு. எங்களது ஒரு நேஷனல் பார்ட்டி. இங்க இருக்கிற ஒரு ரீஜனல் பார்ட்டி மாதிரி இங்கேயே எல்லா விஷயம் முடிவாகாது. இங்க நேஷனல் பார்ட்டிங்கிறதால மாநிலத்துல தேர்தல் குழு உட்கார்ந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 3 பேர் கொண்ட பட்டியலை தயார் பண்ணி டெல்லிக்கு அனுப்புவாங்க. டெல்லியில மத்திய தேர்தல் குழு பிரதமர் தலைமை, தேசிய தலைவர் தலைமையில் உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் கேண்டிடேட்ஸ் கொடுப்பாங்க. அதனால இட் வில் டேக் சம் டைம் பிகாஸ் நேஷனல் பார்ட்டிக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஒரு நபர் தான் பாராளுமன்ற குழுவில் இருக்கிறீங்க. சோ என்னைக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்களா? இன்னும் டேட் ரொம்ப குறைவா இருக்கணும், இன்னும் 8 நாள் தான் இருக்குன்னு வேட்புமனுக்கான டைம் இருக்கு. சோ ஷார்ட் டைம்ல முடிச்சிட முடியும்னு பாக்குறீங்களா? இல்ல, இது தேர்தல் குழுவில் என்னங்க ஒரு நாள் கூப்பிட்டா எல்லாருமே டெல்லியில இருக்க லீடர்ஸ் தான். எங்களை மாதிரி ஒரு சிலர் மட்டும் சவுத்துல 2-3 ஸ்டேட்ல இருப்போம். அவ்வளவுதான். ஒரு 12 hours டைம் போதுமே. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வரைக்கும் அந்த டேட் வரல. பட் இன்னும் தமிழ்நாட்டில் அந்த எக்ஸசைஸ் பண்ண வேண்டி இருக்கு இல்லையா? பாஜக முக்கியமா திருநெல்வேலி தொகுதி, அதே போல உங்களுடைய தொகுதி, ரெண்டுமே ஏற்கனவே வெற்றி பெற்று நீங்க வேட்பாளரா சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறீங்க. ஆனா அந்த தொகுதிகள் இந்த முறை இடம்பெறல, தொகுதிகள் மாற்றப்பட்டிருக்கு. இது உங்களுடைய விருப்பமா இல்லாட்டி அதிமுகவே இதை மாற்றி இருக்கா? இது என்னோட விருப்பு வெறுப்பு அப்படின்னு நான் பார்க்க விரும்பல. ஏனென்றால் ஒரு கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை அப்படிங்கும் போது கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும். அதனால எனக்கு கோவை தெற்கு தொகுதி மக்கள் ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை கொடுத்தார்கள். என்றும் அந்த தொகுதி மக்களுக்கு நான் நன்றியுடையவளாக இருப்பேன். அதே போல கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் நாங்க அமல்படுத்தணும் அப்படிங்கிறது. எங்களோட விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கறத கட்சி தலைமை கிட்ட தான் பேச முடியும், வெளியில அல்ல. இப்ப கோவை வடக்கு உங்களுக்கான தொகுதியா நீங்க தான் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கட்சி தலைமை தான் அது முடிவெடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மத்திய தேர்தல் குழு அறிவிக்கிற வரைக்கும் யாரும் வேட்பாளர் கிடையாது. இந்த தேர்தலில் என்ன பிரச்சாரத்தை முக்கியத்துவம் படுத்தி பாஜக செயல்பட போகிறது? இப்போ திமுகவுமே அறிவிச்சிருக்கு, டெல்லிக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னும் பொழுது அதை எப்படி பாக்குறீங்க? நாங்களும் சொல்றோம், இது தமிழகத்தினுடைய வளர்ச்சி மற்றும் எதிர்காலம் மற்றும் எதிராக இருப்பது திமுகவினுடைய ஒரு குடும்பம். சோ ஒரு குடும்பத்திற்கான தேர்தலா, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான தேர்தலா என்று மக்கள் முடிவெடுக்க வேண்டும். கமலஹாசன் அவர்கள் இந்த முறை போட்டி, அவங்களுடைய பார்ட்டி போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஆதரவு மட்டும்தான் டிஎம்கேன்னு சொல்லிட்டு. கடந்த முறை ரொம்ப ஒரு டஃப் ஃபைட் அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருந்துச்சு உங்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும். சோ அதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கு மேம் கோவையில? திரு கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக எப்படி ஆயிரக்கணக்கான தொண்டர்களை, லட்சக்கணக்கான வாக்காளர்களை எல்லாம் ஏமாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகிறது. அவரை நம்பி கட்சிக்கு உழைத்த, கட்சிக்காக செலவு செய்த அத்தனை நபர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய ராஜ்யசபா எம்பி மட்டும் போதும் என்று நினைக்கின்றவர் எப்படி ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும்? மிக சரியாக கோவை தெற்கு மக்கள் அவரை தோற்கடித்திருக்கிறார்கள், சரியான முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று மீண்டும் ஒரு முறை என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன்.